ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமானங்களில் பயணம் செய்யும் நண்பர்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல இருக்கிறோம். நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜில் எந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து செல்லலாம், எந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும். பயணம் செய்ய இருக்கிற நாட்டுடைய விமான நிலையம், சுங்கம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகளால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை வந்து கண்டிப்பாக வந்து கவனத்தில் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அதாவது இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ், செக்இன் லக்கேஜ் ரெண்டு விதமான லக்கேஜ் கொண்டு போவீங்க. அதாவது கையில் கொண்டு போகிற லக்கேஜ் வந்து ஹேண்ட் லக்கேஜ், பெரிய லக்கேஜில் நிறைய பொருட்கள்லாம் வந்து கொண்டு போவீங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, உலர்ந்த தேங்காய், அந்த தேங்காயை நீங்கள் பெரிய லக்கேஜ்லேயும் கொண்டு போகக்கூடாது, அதே மாதிரி கையில் கொண்டு போகிற லக்கேஜ்லேயும் கொண்டு போகாதீங்க. சிகரெட் இருக்குது பாருங்கள், அதுவும் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. செக்இன் லக்கேஜ்லேயோ இல்லை கையில் கொண்டு போகிற லக்கேஜ்லேயோ இந்த சிகரெட் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அடுத்து மசாலா பொருட்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. விமானங்களில் எடுத்து செல்லும் நிறைய நபர்கள் வந்து இந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து முழு மசாலாகவோ அல்லது தூள் வடிவுள்ள மசாலா பொருட்களாகவோ எடுத்து செல்லவே கூடாது. ஆனால் சில விமான நிலையங்களில் பெரிய லக்கேஜில் நீங்கள் மசாலா பொடியெலாம் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அனுமதி வந்து வழங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் எந்த விமானத்தில் நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது. ஏன்னா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு மசாலா பொடி தான் எடுத்து போவீங்களா, அதை பெரிய லக்கேஜில் வச்சு கொண்டு போனால் கூட உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது. ஆனால் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் கொண்டு போகாதீங்க. அடுத்ததாக நெய் வந்து நீங்கள் கையில் எடுத்து செல்லும் பொழுது உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் ஒரு 100 ml, அதாவது லிக்விட் வடிவில் உள்ள பொருட்கள்லாம் ஒரு எண்ணெயாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், எதுனாலும் சரி ஒரு 100 ml நீங்கள் கொண்டு போவீங்க. மற்றபடி இப்போ பெரிய லக்கேஜில்னா கிட்டத்தட்ட 5 கிலோ வரையும் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி வந்து வழங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சில விமான நிலையங்கள் நெய்யை எடுத்து செல்ல வந்து அனுமதிக்காது என்பதால் நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த வழிமுறையை வந்து கேட்டு தெரிகிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்க. முக்கியமாக ஊறுகாயை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் மற்றும் செக்இன் லக்கேஜில் ரெண்டுலேயுமே மிளகா ஊறுகாயை தவிர மற்ற ஊறுகாயை வந்து நீங்கள் எடுத்து செல்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சர்வதேச விமான பயணம் மேற்கொள்பவர்கள் நீங்கள் எந்த நாட்டில் வந்து பயணம் செய்ய இருக்கிறீங்களோ அந்த நாட்டுடைய விமான நிலையம், சுங்க அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலை கண்டிப்பாக வந்து சரிபார்க்க வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு இருக்கும், அதை வந்து தயவுசெய்து எடுத்துகிட்டு வந்து போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு கிரிமினல் நடவடிக்கை, பயங்கரமான சிக்கல்களை கூட வந்து ஏற்படுத்தும். இப்போ ரீசெண்டாக வந்து கூட அதாவது மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று திருச்சி விமான நிலையத்தை வந்து அடைந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகள் மற்றும் அவர்களுடைய லக்கேஜுகளை வந்து சுங்க அதிகாரிகள் வந்து சோதனை செய்தனர். அப்பொழுது பயணி ஒருவர் குழாய்களில் மறைத்து கடத்தி வந்த 180 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவற்றுடைய இன்றி மதிப்பு 13,69,800 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து தெரிவித்தார். தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தங்கத்தை வந்து கடத்தி வர சம்பவம்லாம் அது பிடிபடுவதும் பிரச்சனைகளை வந்து சிக்குவதும்லாம் நடைபெறுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு சென்றாலும் சரி, வெளிநாடுலேருந்து இந்தியா வந்தாலும் சரி, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை வந்து கொடுத்து நீங்கள் கொண்டு போங்க, எங்கள் உறவினர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து அதை வாங்காமல் இருப்பது தான் வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அடுத்து பிரச்சனைகளை வந்து சிக்காமல் இருப்பது தான் வந்து அதை தவிர்ப்பது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் வந்து இப்போ சுங்க அதிகாரிகள் ஏதாவது நம்மக்கிட்ட என்கொயரி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக வந்து சொல்லணும். எந்த ஒரு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு சென்றாலும் மறைத்து வைத்து நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் வேலை செய்யும் தமிழர்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தமிழக அரசாங்கம் சார்பாக அயலக தமிழர் நல வாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதில் வந்து அவங்கள தொடர்பு கொள்வதற்கான எல்லா கான்டாக்டும் இருக்கும். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.